அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ட்ரம்ப் மற்றும் புடினுக்கு இடையிலான சந்திப்பு திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவினுடைய அதிபர் புடினுடன் விரைவில் நடக்க இருந்த சந்திப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீரென்று அறிவித்திருக்கின்றார். இது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ட்ரம்பின் முன்னுக்கு பின் முரணான ஒரு நிலைப்பாடுகளில் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இது குறித்து ஓவல் அலுவலகத்தில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இது பற்றி அவர் கூறியதாவது: நான் அதிபர் புடினுடன் வீணாக சந்திப்பு நடத்த விரும்பவில்லை, நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. எனவே என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றார். ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் நடக்கவிருந்த இந்த சந்திப்பு குறித்து ட்ரம்ப் தான் கடந்த வாரம் அறிவித்திருந்தார். இருந்தாலும் அமெரிக்காவின் வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்கை லாவ்ரோவ் இடையே கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற தொலைபேசி உரையாடலுக்கு பின்னர் இந்த திடீர் முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. உக்ரைன் போர் விவகாரத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு ட்ரம்ப் தன்னுடைய நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக்கொண்டுதான் செல்கின்றார். இதில் போர் நிறுத்தம், நீண்டகால அமைதி, உக்ரைனில் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட நிலங்களை மீட்பது போன்ற பல்வேறு விடயங்கள் உள்ளடங்குவதாக இருக்கின்றது. இத்தகைய ஒரு சூழ்நிலையில் லாவ்ரோவ் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டிருந்த அறிக்கையின் அடிப்படையில் ரஷ்யா உடனடி போர் நிறுத்தத்தை எதிர்க்கின்றது என்று தெளிவாக கூறியிருந்தார். இதன் தொடர்ச்சியாகத்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்யாவின் அதிபர் புடினின் சந்திப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவித்தல் வெளியாகியிருக்கின்றது. ஐரோப்பிய தலைவர்களை திருப்திப்படுத்துவதற்காக கூட இந்த சந்திப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் போர்க்களத்தில் முன்னேற்றம் பெறுவதற்காக புடின் நேரத்தை இழுத்தடிப்பதாக அந்த தலைவர்கள் குற்றமும் சாட்டியிருக்கின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் புடினும் கடந்த ஆகஸ்ட் மாதம்தான் அலாஸ்காவில் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் கூட 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கிய இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்ற முயற்சிகளில் அது எந்தவிதமான ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றுதான் கூற வேண்டும். இவ்வாறான ஒரு சூழலில் இருவருக்கும் இடையிலான அடுத்த சந்திப்புதான் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அவசியமில்லை, ட்ரம்ப் மற்றும் புடின் சந்திப்புக்கு அவசரப்படவில்லை என்று ரஷ்யாவும் தெரிவித்திருக்கின்றது. இதுகுறித்து ரஷ்யாவின் அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் கூறுகையில், இதுபோன்ற சந்திப்புகளுக்கு முன்கூட்டியே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அது நீக்குப்போக்காக இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கின்றார். ட்ரம்பினுடைய இந்த சந்திப்பு குறித்து வருகின்ற நாட்களில்தான் முடிவுகளும் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி டெலிகிராமில் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், ரஷ்யாவிற்கு கொடுக்கப்படுகின்ற அழுத்தம் மட்டும்தான் அமைதிக்கு ஒரு வழிவகுக்கக்கூடும். டாமஹாக் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அளிப்பதன் மூலம் அது சாத்தியம் என்று தோன்றிய போது புடின் திடீரென்று அரசியல் பேச்சுக்கு ட்ரம்பை அழைத்திருந்தார். இதனால் டமாஹாக் அழுத்தம் சற்று குறைந்தவுடன் ராஜ்யர்கள் அரசியல் பேச்சை தவிர்த்திருக்கின்றார்கள், பேச்சுவார்த்தையை தள்ளி வைக்கின்றார்கள் என்று அவர் இதற்கு ரஷ்யா மீது குற்றத்தையும் சுமத்தியிருக்கின்றார். உக்ரைனுடைய அந்த யுத்தத்தை ஒரே நாளுக்குள் முடிவுக்கு கொண்டு வருகின்ற சூளுரைகளுடன் தான் அமெரிக்காவின் அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் ஆரம்ப கட்டத்தில் உக்ரைனை சமரசம் செய்துள்ள அவர் அழுத்தம் கொடுத்திருக்கின்றார். ஆனால் புடினின் உறுதிக்கான நிலைப்பாட்டினால் பின்னர் ரஷ்யாவை கடுமையாக அவர் விமர்சனமும் செய்திருந்தார். இது மட்டுமில்லாமல் இடையிடையே அவர் ஒரு கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். ரஷ்ய அதிபருடனான தன்னுடைய நல்லுறவு போரை எளிதாக முடிவுக்கு கொண்டு வரும் என்று அடிக்கடி தெரிவித்தும் இருக்கின்றார். ரஷ்யாவிடம் இழந்த நிலங்களை உக்ரைன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற தன்னுடைய நீண்டகால நிலைப்பாட்டினை மாற்றி அனைத்து நிலங்களையும் உக்ரைனால் மீட்க முடியும் என்று ட்ரம்ப் அண்மையிலும் தெரிவித்திருந்தார்.
ஆனாலும் கூட கடந்த வாரம் நடந்த புடினுடனான தொலைபேசி உரையாடலுக்கும் வெள்ளிக்கிழமை நடந்த ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்புக்கும் பின்னர் உக்ரைனும் ரஷ்யாவும் போரின் எந்த இடத்தில் உள்ளனவோ அங்கேயே நிறுத்தி போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தன்னுடைய நிலைப்பாட்டினை மீண்டும் மாற்றியிருக்கின்றார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட கிழக்கு உக்ரைனின் டான்பாஸ் பகுதியில் பெரும் பகுதியை ரஷ்யாவிடமிருந்து விட்டுக் கொடுக்கலாம் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் மறுநாளே உக்ரைனால் ரஷ்யாவை வெல்ல முடியும் என்று கூறிய அவர் தற்போது அது சந்தேகம்தான் என்று தெரிவித்திருக்கின்றார். படவரி தன்னுடைய ஓவல் அலுவலகத்தில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் இவ்வாறாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்திருக்கின்றார். உண்மையில் முன்னுக்கு பிறன் முரணாக காணப்படுகின்ற இந்த நிலைப்பாடு எவ்வாறானதாக முடியும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.